நாடும் நடப்பும் அப்படிங்கிற பேர்ல நம்ம கொஞ்ச நாளா நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத தொகுத்து வீடியோவா போட்டுட்டு இருந்தோம். இப்ப அந்த வகையில இப்ப நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேச போறோம். என்ன அப்படின்னா அந்த தேர்தல் விஷயத்துல நடக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் பத்தி நிறைய வீடியோ நம்மளே போட்டிருக்கோம். சரி, இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே வீடியோவா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசிக்கலாம். ஓகே, அதான் நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ நிறைய பேசுனது. இங்கே பீகாரில் வாக்காளர்படி சிறப்பு திருத்தங்கிற பேரில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது. நீங்கள் அதே மாதிரி பெங்களூரில் மத்திய தொகுதியில் இந்த மாதிரி வாக்காளர் திருட்டு நடந்திருக்கு, திருடப்பட்டிருக்குன்னு ராகுல் காந்தி அந்த ப்ரெஸ் மீட் வச்சதுக்கப்புறம் இது சம்மந்தமாக பெரிய பரபரப்புங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்றைக்கு கூட வந்து இதுக்கு எதிராக பீகாரில் மிக பிரம்மாண்டமான பேரணி இது கூட நடந்துட்டு இருக்கு. உரிமை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம அப்போ பேசினபடி என்னன்னா, நீங்கள் வந்து பெங்களூருடைய மத்திய தொகுதிக்குட்பட்ட மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில், அந்த தொகுதியில் தான் கிட்டத்தட்ட 1,250,000 வாக்குகள் வந்து போலி வாக்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை. ராகுல் காந்தி வந்து பிரஸ் மீட் வச்சு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதுலயுமே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, போலியான முகவரிகள்ல இருந்துச்சு, 11,000 போலி வாக்குகள் இருந்திருக்கு, புகைப்படங்கள் போலி, முகவரி போலி, அப்புறம் அந்த படிவம், ஆமா இந்த படிவம் 6 வந்து தவறான முறையில பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன் வச்சிருந்தாரு. வெற்றி வித்தியாசம் வந்து 32,707 வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் முறைகேடுங்கிற மட்டுமே இப்போ 1,250,000. அப்போ இது என்னன்னா, ஒருவேளை இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க தேர்தல் முடிவே அது மாறுறதுக்கான வாய்ப்பு தான். ஏன்னா 32,707 ரொம்ப கம்மி. நீங்க முறைகேடுன்னு சொல்றக்கூடிய போலி வாக்குங்கிறது 1,250,000 இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவா வந்து விசாரிச்சு இது பண்ணாதான் என்ன முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவோட 2024 சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட குறுகிய காலத்துல 1 கோடி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க. இயல்பாவே வந்து ரொம்ப குறுகிய காலத்துல அப்படி 1 கோடி வாக்காளர்களை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புது. மகாராஷ்டிரால இப்ப பாஜக தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த வாக்கு நடந்த அந்த நேரத்துல கூட 5 மணி வரைக்கும் பெரிய அளவுல யாருமே வந்து வாக்களிக்கிறதுக்கு வரல. வாக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கு. ஆனா இவங்க ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, 5 மணிக்கு மேல வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட பாஜக சொல்லும் போது, ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸோட பூத் கமிட்டி மெம்பர் எல்லாம் வந்து அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு அங்க இருக்கிற கிராம மக்கள் கூட அதை சொல்லியிருக்காங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல, லட்சக்கணக்கான பேர்லாம் 5 மணிக்கு மேல வரவே கிடையாது அப்படின்னு. அப்ப சந்தேகம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பெண்களோட பாதுகாப்பு கருதி நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் 5 மணிக்கு மேலே வாக்காளர் அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தெரியும் எத்தனை பேர் போயிருக்காங்க. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜே கொடுக்கல அப்படின்னா நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் அதுக்குமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து யானேஷ்குமார்ட்ட ப்ரெஸ் மீட் கேட்குறப்ப நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் தரமாட்டீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அது பெண்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான பதிலை சொன்னார். நீங்கள் தனிப்பட்ட விஷயம்னா நீங்கள் என்ன ஓட்டு போடுற எப்போ போய் வாக்கு செலுத்துறாங்க, யார் வாக்கு செலுத்துறாங்கிற விஷயத்தை தானே பார்க்க போகிறோம். அதில் என்ன ஒளிமறை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்போ வந்து என்னன்னா இதில் நமக்கே என்னன்னா சந்தேகம் வருது, இதில் ஏதோ விஷயங்களை மறைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு, அதனால வந்து கேஸ் முடிகிற வரைக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கோர்ட் வந்து இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் வெளியிடக்கூடாது. மற்றபடி கேஸ் போயிட்டு இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதுல வந்து தேர்தல் ஆணையத்து மேலேயே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி என்னன்னா, மத்திய பிரதேசத்தில் வந்து என்னன்னா 2023 சட்டமன்ற தேர்தலையும் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டுங்கிற எழுது. என்னன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துலேயே வந்து என்ன அப்படின்னா 16 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 4.6 லட்சம் பேர் தான் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் அதற்கப்புறம் ஒரு 2 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்போ இதுவே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா இப்போ நமக்கு இங்கேயுமே வந்து என்னன்னா, நீங்கள் வாக்காளரில் சேர்ப்பு முகாம்ங்கிறது நடக்கும், ஒரு குறிப்பிட்ட டைம் நடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ ஒரு 2 மாசத்துல 16 லட்சங்கிறதுலாம் மிகப்பெரிய எண்ணிக்கை. அப்போ இது மாதிரி விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொரு இதுலையுமே சந்தேகங்கிறது வளர்த்துக்கிட்டே இருக்கு. இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக 25,000 பேர் இணைகிறாங்கன்றாங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 25,000 பேர்னா பெரிய எண்ணிக்கை. அப்போ இது போன்ற விஷயங்கள் வந்து பெரிய சந்தேகங்களை கிளப்புங்கிறது. இப்போ இதை ஒட்டி என்னன்னா, பீகாரில்
நீங்க இந்த இவ்வளவு முறைகேடு இந்த விஷயம் நடக்கும்போது பீகார்ல உங்களுக்கு வாக்காளப்படி சிறப்பு திருத்தங்கிற பேர்ல நடந்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவுக்கு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிரோட இருக்கிற ஆளை வந்து இறந்துட்டாரு சொல்றது, இல்ல இறந்த நபர்களை வந்து உயிரோட இருக்காருன்னு சொல்றது. இப்ப அந்த பீகார்லயே வந்து என்னன்னா பாசுதேவ் கிருஷ்ணதேவ்ங்கிறவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய பேரு பட்டியல இருக்கு. இப்ப அவங்களுடைய பையன் வந்து திலீப் சிங் அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. ஆனா அவர் பேர்ல பட்டியல் இல்லை. அப்ப அங்க சமூக ஆர்வலர் வந்து யோகேந்திர யாதவ் வந்து என்ன உச்சநீதிமன்றத்துக்கு என்ன போறாருன்னா, நீங்க இறந்துட்டான்னு இவங்க சொன்ன பட்டியல சொல்லிட்டாங்கல்ல, அதுல ஒரு 2 பேரை வந்து உச்சநீதிமன்றம் கூட்டு போய் நீதிமன்றம் முன்னாடி நிறுத்தி எந்த அளவுக்கு நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றமே கடுமையா கண்டனத்தை தெரிவிச்சிருந்துச்சு. தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கிறது உறுதியாயிருச்சு அப்படின்னா இந்த தேர்தல் நடைமுறையே வந்து நாங்க ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து இந்த இறந்து போன 2 பேர் கூட டீ குடிச்சிட்டு வாழ்க்கையில வந்து இறந்து போனவங்க கூட டீ குடிக்கிற வாய்ப்பை தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அந்த தேர்தல்ல நடந்துட்டு இருக்கு. அதே பீகார்ல பிப்ரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து இல்லாத வீட்டு முகவரியில வந்து கிட்டத்தட்ட 550 பேர் இருக்கு. 550 பேர் வாக்காளர் இருக்குது. ஆனா அவங்களோட வீட்டு முகவரிங்கிற அந்த அட்ரஸ்ல அப்படி வீட்டு நம்பரே இல்ல. ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ல ஒரு வீடே கிடையாது. இன்னொரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வீடு அது பாதி இடிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அதுல வந்து 80 பேர் இருக்காங்கன்னு சொல்லி போட்டது இருக்கு. அதுலயே வந்து என்னன்னா நீங்க பேர் வந்து ஹெச்டி என்ன பேர்னே இல்லாம வந்து டைப் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா டைப் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு லெட்டர் வருதுன்னா அது டைப் மிஸ்டேக்னு சொல்லலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு, வீட்டு முகவரிக்கு 00ன்னு போட்டிருக்கு, இதெல்லாம் வந்து டைப் மிஸ்டேக்ல சேர்த்துக்க முடியாது. எல்லாமே குளறுபடிகள் தான். இப்படி இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது வந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. ஆனா பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய பல கேள்விக்கு வந்து அவர் பதிலே சொல்லலை. அப்படி பதில் சொன்னாலும் அவருடைய பதிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபுட்டேஜ் ஏன் வந்து நீங்கள் கொடுக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் கொடுக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் பெண்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு இது போன்ற பதில தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ராகுல் காந்தி வந்து இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாருல அவர் அஃபிடவிட் தாக்கல் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இதே போன்ற குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர்கிட்ட இதை கேட்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பண்ணுவது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனத்தை தான் குற்றச்சாட்டு பண்ணார். தேர்தல் ஆணையத்தில் உள்ள டீட்டெயில்ஸை எடுத்து தான் அவர் பேசுகிறார். தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி புகைப்படம் மாதிரி இருக்குது, பேர் மாதிரி இருக்குது, வீடு இல்லாத நம்பரில் இத்தனை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய டீட்டெயிலை வச்சு தான் குற்றச்சாட்டு பண்ணுறாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திட்ட தான் இருக்குது. சரி செய்ய வேண்டிய பொறுப்புமே தேர்தல் ஆணையத்தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு நீங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க, நீங்கள் போய் அஃபிடவிட் தாக்கல் செய்யுங்கிறது அது ஒரு முறையான விஷயமே கிடையாது. பெரிய ஒரு அதிகாரி பேசக்கூடிய ஒரு பேச்சாவும் அது பார்க்கப்படல. அதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையரை நியமிக்கிற முறையவே வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்தினாங்க. ஆமா, நீங்க வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரதமர், உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நீங்க பாஜக திட்டமிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க அதை என்ன மாத்துறாங்கன்னா அதுல பிரதமர், நீங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர், அவங்க அதே ஆளுங்கட்சி ஒன்றிய அரசுடைய மினிஸ்டர், அதுபோக எதிர்க்கட்சி தலைவர், இப்போ இப்படி செய்யறாங்க. அப்ப இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெஜாரிட்டி 2 பேர் தான். நீங்க பிரதமர், இன்னொரு கேபினெட் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர். அப்ப எதிர்க்கட்சி தலைவருடைய வாய்ஸ் எந்த இடத்துலையும் எடுபடாது. நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கும்போது அவர் வந்து இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நீதிபதியா இருந்தாருன்னா, நீங்க எதிர்க்கட்சி தலைவர் இன்னொருத்தர் பிரதமராக இருக்கும்போது எது நியாயமோ அதுபடி உச்சநீதிமன்றம் தான் ஒரு தலைமை நீதிபதி முடிவெடுக்க முடியும். அப்ப நமக்கு என்ன இது போன்ற விஷயங்கள் என்ன நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னா, தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையமே எவ்வளவு குற்றச்சாட்டு, அதே மாதிரி தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல இந்த மாதிரி வந்து மெஜாரிட்டியை வந்து மோடியும் இல்லை அவங்க கேபினெட் மினிஸ்டர் நியமிக்கிறது. அப்போ இதெல்லாம் என்னன்னா இதுக்கப்புறம் வந்து இது போல நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தோதான ஒரு நபரை வந்து தேர்தல் ஆணையம் நியமிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து எழுப்புது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்னன்னா, ஒரு ஆதாரப்பூர்வமா வச்சு நிறைய முறைகேடுகளை ராகுல் காந்தி எழுப்புனது, நிறைய விஷயங்கள் முறைகேடுங்கிறத குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறாங்க. சந்தேகம் எழுப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட சம்பவங்களே நிறைய நடந்திருக்குது. நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒருத்தர் 8 முறை வாக்களிச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டது. அதை விட இன்னொன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது சண்டிகர் மேயர் தேர்தல் தான். நீங்க வந்து காங்கிரஸினுடைய வாக்குகளையும் ஆம் ஆத்மி வாக்குகளையும்
நீங்க செல்லாதாக்கி அங்க வந்து பிஜேபி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஏற்பாடு. அதுவும் சிசிடிவி மூலமா தான், சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா தான் இதாச்சு. நீங்க அதுமே உச்சநீதிமன்றத்துக்கு போய் அப்ப சந்திரசூட் தான் தலைமை நீதிபதியா இருக்காரு. இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனங்களும் எழுந்துச்சு. முடிவுகளே மாற்றப்பட்டுச்சு. அப்புறம் ஆம் ஆத்மி தான் வேட்பாளர் தான் மேயர் ஆனார். இப்ப இந்த சம்பவத்துல என்னன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அதை வெளிக்கொண்டு வந்தது. இப்ப இந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா யாரால அப்படி ஒரு இதை வந்து நிரூபிச்சிருக்கவே முடியாது. அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறது ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கு. ஆனா இப்போ வந்து பல இடங்கள் நடக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க, அதை நீங்க தேர்தல் முடிஞ்சு 45 நாள்லேயே கூட நீங்க அழிச்சிடலாம், இல்ல நீங்க கொடுக்க தேவையில்லை, முக்கியமான தகவல் எல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்லை அப்படி செய்யும் போது நீங்க ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எப்படி நம்ம வந்து சிசிடிவி வைக்கணும், அந்த இடத்துல இவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது சிசிடிவி எதுக்கு வைக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் வைக்கிறது. அப்படிங்கிறப்ப அதையே தரமாட்டேன் அப்படின்னு சொல்றது, சம்பந்தம் இல்லாத பதில் சொல்றது, அதுக்கு இது எல்லாமே தேர்தல் ஆணையத்து மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தான். இன்னொன்னு மக்களுக்கும் என்னன்னா இந்த தேர்தல் ஜனநாயகத்து மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இழக்கக்கூடிய விஷயம் ஆயிரும். ஏன்னா இந்தியா முழுக்க வந்து முக்கியமா நடக்கக்கூடிய தேர்தல் பெரிய ஜனநாயக திருவிழான்னு சொல்லக்கூடிய இடத்துல இது போன்ற சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை இழந்துருங்கிறது. இப்போ இதே மாதிரி ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறதுல ஹரியானால ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஹரியானா பானிபட்டுல ஒரு பஞ்சாயத்து தேர்தல் வந்து ஓட்டு எண்ணிக்கையில மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 33 மாசம் வந்து போராடி இருக்கிறாங்க. 33 மாசமா போராடி அதற்கப்புறம் தான் மறுபடியும் வந்து நீதிமன்றங்களுக்கு போய் அந்த வாக்கு என்ன சொல்லி அதற்கு பிறகு அந்த ரிசல்ட்டே மாறி இருக்கு. அப்ப நம்ம கண்ணு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 3-4 சம்பவங்களே இந்த வாக்கு திருட்டு நம்ம அம்பலமான விஷயங்களே பாக்குறோம். அப்ப இந்த குற்றச்சாட்டுகளுமே ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய தாக்கம் தான். மக்களுக்கு இந்த ஜனநாயக முறையா இருக்கக்கூடிய தேர்தல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதான் அது வந்து அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வாக்குங்கிறது நமக்கு விருப்பப்பட்டதையோ நமக்கு விருப்பப்பட்ட கொள்கையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிகாரங்கிறது அந்த வாக்கு. அப்பேற்பட்ட வாக்குலேயே முறைகேடு நடந்து நம்ம மனநிலையோ நம்ம ஒரு கொள்கைக்கு எதிராக ஒரு நபர் வந்து வாரார் அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய சீரழிவு தான். இன்னொன்று இதில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் முக்கியமாக இந்த விஷயங்கள்லாம் உணர்ந்து அது ஒரு நடுநிலைத்தன்மையோடு நீங்கள் வந்து ஒரு அரசுக்கு வந்து கைப்பாவாக இருக்காம அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. இதையெல்லாம் செய்யலை அப்படின்னா பெரிய அதிருப்தியாக ஏற்படும். அது ஒரு ஜனநாயக தோல்வின்னு தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையத்தில் நடந்த முறைகேடுகள் பற்றியும் குற்றச்சாட்டு பற்றியும் நம்ம ஓரளவு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்து வரப்போகிற காலங்களில் இதிலிருந்து வரக்கூடிய அப்டேட் பற்றியெல்லாம் நம்ம பேசலாம் அடுத்தடுத்து.